Hello foodies, welcome to Soul and World. First of all, எல்லாருக்கும் happy யுகாதி. புது தொடக்கங்கள் அதோட ஒரு சிம்பலைஸ் பண்றது தான் இந்த யுகாதி ஃபெஸ்டிவல் இல்லைங்களா? ஒரு நியூ இயர் அதுவுமா என்னதான் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் காரம் அப்படின்னு பண்ணாலும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா யுகாதி பச்சடி. நான் சொன்ன மாதிரி இவ்வளோ டிஷ் இருந்தாலும் ஏன் இந்த டிஷ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு யூனிக் டிஷ்ஷில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 6 கட்டத்தையுமே ரொம்ப அழகாக சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக அதே டைம் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போய் இதோட மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த பச்சடியோட பேஸே இந்த புளி தண்ணி தான். ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறோம். அதை ஒரு 300 ml ஹாட் வாட்டரில் நம்ம சோக் பண்ண விட்டுடலாம். இது சோக்கார டைமில் மிச்ச இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். சில பேர் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாட்டி சில பேர் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இங்கே க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன். ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்பதான். கட் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் போட்டுடலாம். துவர்ப்புக்காக நம்ம வடுமாங்காய் எடுத்துருக்கோம். வடுமாங்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மல் மாங்காய் கூட எடுத்துக்கலாம். வடுமாங்காய் இங்கேயே ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். அது பெரிய மாங்காயில் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இங்கே எனக்கு கிடச்சதுனால இதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இதையுமே நான் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வெட்டியாச்சு நம்ம. ஸோ மாங்காவும் ரெடி. அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ. இது எங்களோட வேப்ப மரத்துலேயே வந்தது. ஸோ அதனால் இங்கே ஒரு கொத்தாவே நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம ஃப்ளவர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேப்பம்பூ கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பூவை மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இதை கொஞ்சம் தண்ணியில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதை ரெடி பண்ணிடுறேன். இப்போ நம்ம புளி 15 மினிட்ஸாக ஊறியாச்சு. இதை நல்லா நம்ம புழிஞ்சு இதோட சக்கையை ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி இதை ஊற்றிடலாம் இன்னொரு பவுலுக்கு. இந்த புளி பார்த்திங்கன்னா சவாலான தருணங்களை குறிக்குது. அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இந்த புளி தண்ணியில் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். இங்கே நான் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் கல்லுப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வாழ்க்கையின் மீதான பற்றை குறிக்கும். அதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். இதில் அடுத்ததாக நம்ம ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் உங்ககிட்ட இல்லைன்னா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையின் சந்தோஷமான தருணங்களை சிக்னிஃபை பண்ணுது. இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூ வாழ்க்கையின் கஷ்டங்களை குறிக்குது. ஸோ இதையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி தான், வேப்பம்பூ இல்லைன்னா வெந்தயம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கோவத்தை ஏற்படுத்தும் தருணங்களை குறிக்குது. அகெயின் காரத்துக்கு ஒன்றா பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மாங்காய். இங்கே நான் சொன்ன மாதிரி வடு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் புதிய சவால்கள் மற்றும் ஆச்சரியங்களை குறிக்கும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட யுகாதி பச்சடி ரெடி. வாங்க நான் டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே வர்ற மாதிரி ஒரு பைட் எடுத்துப்போம். ஆஹா, சூப்பர். ஆஹா, காரம், துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, நம்ம லைஃப் மாதிரியே எல்லாமே கலக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. செம்ம யூனிக்கான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சிம்பிள் தான். இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் சொல்லுங்கள்.